வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 51 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. அதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் அதன் கிளை ஆறுகளான மலட்டாறு மற்றும் பம்பை ஆறுகளில் சீறி பாய்ந்தது. அதனால் நவம்பர் 1ஆம் தேதி அந்த ஆறுகளின் கரையோரங்களில் இருக்கும் திருவெண்ணை, நல்லூர், அரசூர், இருவேல்பட்டு, ஆனத்தூர், காரப்பட்டு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சூழ்ந்த வெள்ளம் குடியிருப்புகளை மூழ்கடித்தது. அதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். இருவேல்பட்டு பகுதியில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம் அங்கிருந்து சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை பெயர்த்து கரைத்து சென்றது. தங்கள் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கும் நிவாரணம் வழங்குவதற்கும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கொதித்த அப்பகுதி மக்கள் நவம்பர் 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இருவேல்பட்டில் 2 இடத்திலும், அரசூர் கூட்ரோட்டிலும் என 3 இடங்களில் சாலை மறியலில் அமர்ந்தனர். அதை கேள்விப்பட்ட உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ மணிகண்ணன் அங்கு சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவரது சமாதான பேச்சை ஏற்க மறுத்த மக்கள், அமைச்சர் இப்போ இங்க வரணும், அப்போதான் நாங்க போராட்டத்தை நிறுத்துவோம் என்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த தகவல் மாவட்ட நிர்வாகம் மூலம் அமைச்சர் பொன்முடியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதையடுத்து காலை 11 மணிக்கு மக்களும் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான கௌதம சிகாமணி, மாவட்ட ஆட்சியர் பழனி, விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவா, திருவாரூர் எஸ்பி ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அங்கு வந்த அமைச்சர் பொன்முடி அவருடைய காரில் இருந்தபடியே பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டார். அப்போது காரில் இருந்து இறங்க மாட்டீங்களா என்று அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டனர். அதையடுத்து காரில் இருந்து இறங்கிய அமைச்சர் பொன்முடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் சென்றார். அப்போது திடீரென யாரோ சிலர் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி, ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது சேற்றை வாரி இறைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தனி பாதுகாப்பு பிரிவு போலீஸ் சிறப்பு ஐஏஎஸ் அருண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவெண்ணை, நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் விஜயராணி, ராமர் என்ற ராமகிருஷ்ணன் என்ற இருவர் தான் அமைச்சர் மீது சேற்றை வீசியதாக தெரிவித்த போலீசார் தலைமறைவான அந்த இருவரையும் தேடும் பணியில் இறங்கினர். ஆனால் தற்போது வரை அவர்கள் இருவரும் தலைமறைவாகவே இருந்து வருகின்றனர். அதனால் அவர்களின் உறவினர்களை அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறது போலீஸ். அதன்படி ராமகிருஷ்ணனின் உறவினரான துரை என்பவரை நேற்று முன்தினம் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் போலீசார். அதையடுத்து காவல் நிலையத்துக்கு சென்ற துரையின் உறவினர்கள் அவரை விடுமாறு கேட்டனர். ஆனால் போலீசார் அவரை விடாததால் துரையின் உறவினர்களும் இருவேல்பட்டு கிராம மக்களும் நேற்று முன்தினம் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற போலீசாரிடமும் அமைச்சர் பொன்முடி அவர்களை எங்கள் மீது எந்த வழக்கையும் பதிவு செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நீங்கள் வழக்கு பதிவு செய்து எங்களை கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று கிராம மக்கள் வாக்குவாதம் செய்தனர். அப்போது போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக பாஜக ஒன்றிய செயலாளர் கதிரவன், அன்புக்கரசி என்ற இருவரையும் கைது செய்தனர் போலீசார். இந்நிலையில் இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கூட்டு சாலை என்ற இடத்தில் சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினரின் அத்துமீறலை கண்டித்தும் சாலை மறியல் போராட்டத்தில் இருவேல்பட்டு கிராம மக்கள் மீது காவல்துறையினர் கடுமையான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை ஆண் காவலர்கள் அவமானப்படுத்தும் வகையில் இழுத்துச் சென்று அப்புறப்படுத்தியுள்ளனர். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அப்பாவி இளைஞர்களையும் காவல்துறையினர் தீவிரவாதிகளைப் போல இழுத்து கொண்டு சென்றுள்ளனர். காவல்துறையின் இந்த அத்துமீறல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. உண்மையில் சாலை மறியல் செய்தவர்களை அகற்ற வேண்டும் என்பது காவல்துறையின் நோக்கமில்லை. மாறாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை பழிவாங்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த அடக்குமுறை கட்டொழுத்து விடப்பட்டுள்ளது. மக்கள் மீது ஆட்சியாளர்கள் கொண்டுள்ள வன்மத்தின் வெளிப்பாடுதான் இந்த தாக்குதலும் அவமதிப்பும் ஆகும். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட இருவேல்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள 18 கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு உதவிகள் வழங்கப்படவில்லை என்று கூறி கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களுடன் பேச்சு நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி மற்றும் அதிகாரிகள் மீது சேறு வீசப்பட்டது. அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்றும் அமைச்சர் பொன்முடி அப்போதே கூறியிருந்தாலும் கூட அதிகாரிகள் பெயரில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அமைச்சர்
பொன்முடி மீது சேறு வீசியவர்களை கைது செய்ய காவல்துறையினர் முயன்றதாகவும் அதற்காக அந்த ஊர் மக்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டதை நியாயப்படுத்தவே முடியாது. ஆனால் தங்களை நியாயவாதிகள் என்று காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று வெளியில் அறிவித்துவிட்டு அதிகாரிகளின் பெயரில் புகார் கொடுத்து அவர்களை கைது செய்ய முயன்றதும் அதற்காக அந்த ஊர் மக்களுக்கு தொல்லை தரப்பட்டும் தான் பிரச்சனைகளுக்கு காரணமாகும். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்துவதில் கூட தவறு இல்லை. ஆனால் கலைந்து சென்ற மக்களை பயங்கரவாதிகளை பிடிப்பது போல காவல்துறையினர் வேட்டையாடியதை மன்னிக்க முடியாது. திமுகவை ஆட்சியில் அமர்த்தியவர்கள் மக்கள்தான். அவர்கள் தங்களுக்கான நீதியை கேட்டு போராடும் போது அமைச்சர் அவமதிக்கப்பட்டார் என்பதற்காக பல வாரங்கள் கழித்து அவர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது என்றால் ஆட்சியாளர்களின் மனதில் பழிவாங்கும் உணர்வு எந்த அளவுக்கு ஊன்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இத்தகைய நிகழ்வுகளை பார்க்கும் போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் ஆட்சியா போலீஸ் ஆட்சியா என்ற ஐயம்தான் எழுகிறது. இவற்றுக்கெல்லாம் மக்கள் பாடம் புகட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இவ்வாறு கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.